உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கங்களும். ரெண்டு வார்த்தை வருது, கிருபை அப்படின்ற ஒரு வார்த்தை, இரக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது ஃபஸ்ட்டு இரக்கம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன அது பார்க்கலாம். இரக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தங்களுடைய வலி, வேதனை, துக்கம், துயரம், வெட்கம், அவங்களோட கஷ்டம், இந்த நிலையை, அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய பாதிப்பையும் கற்றுக்கொள்வது, உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது. ஒருத்தன் பசியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த பசியோட கொடுமையை நினச்சி பார்க்குறது. ஒருத்தன் தாகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அந்த தாகத்தினுடைய கொடுமையை நினச்சி பார்க்குறது. நினச்சி பார்த்து ஒரு கம்பேஷனேட் ஃபீலிங், ஒரு அனுதாபம் உண்டாகிறது. ஐயோ பசியாக இருக்கானே, 2 நாள் பசின்னு சொல்கிறானே, 2 நாளாக தண்ணி குடிக்கலன்னு சொல்கிறானே, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறானே, குடும்ப பிரச்சனைன்னு சொல்கிறானே, நோயின்றானே, வியாதின்றானே, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த நிலைமையோட ஆழத்தை உணர்ந்து பரிதாபப்படுகிற ஒரு நிலை தான் இரக்கம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை அப்படின்னா என்னென்னா, அந்த இரக்கத்தினால வருகிற அனுதாபத்தின் அடிப்படையில் தகுதியற்ற ஒருவனுக்கு உதவி செய்வது இல்லையா. அதாவது நம்ம ஒரு சில உதவிகளை ஒரு சிலர்கிட்ட பெறுவதற்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கலாம். இருந்தாலும் அதை மீறி ஒரு சிலர் நமக்கு உதவி செய்கிறாங்க, எதுவும் எதிர்பார்க்காம. உதவி செய்யணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. உதவியை பெறுகிற, செஞ்சே ஆகணும்னு நம்ம கேட்டு வாங்குகிற ஒரு அதிகாரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் தகுதியற்ற ஒருவருக்கு தகுதி பாராட்டி உதவி செய்வது தான் கிருபை. அப்போது இதை குறித்து ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்ம ஃபஸ்ட்டு இரக்கத்தை பற்றி ஒரு வசனம் பார்க்கலாம். தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே என்ன எதை குறித்து வருதுன்னா, ரட்சிப்பை குறித்து வருது. ரட்சிப்பு அப்படின்றது பொதுவான வார்த்தை. பொதுவான வார்த்தைன்னா எல்லா விதமான கஷ்டம், நோய், வியாதி, பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, தீமை, பாவம், கடன், இவைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவது, எதிரிகளிடத்திலிருந்து இதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவது ரட்சிக்கப்படுவது என்று பொதுவாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரட்சிப்புனால் பாவ மன்னிப்பு. யோவானில் அதான் நம்ம வாசிக்கிறோம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அப்படின்னு. ரட்சிப்புனா பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்புனா ரட்சிப்பு. அப்போ தேவன் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, நம் பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்து நம்ம எல்லா விதமான தீமை, பாவம், கஷ்டங்கள், நோய்கள், வியாதிகள், பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, கடன், எதிரிகள், இவர்களிடத்திலிருந்து நம்மை கடவுள் காப்பாற்றுகிறார். எதனால் காப்பாற்றுகிறார் அப்படின்னா, இரக்கத்தின்படியே, தேவனுடைய இரக்கத்தின்படியே அவர் காப்பாற்றுகிறார். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தின்படியே தேவன் நம்மை ரட்சிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 2:8 வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இங்கே என்ன பார்க்குறோன்னா, இங்கேயும் ரட்சிப்பு தான், அதே மாதிரியான ரட்சிப்பு தான், பொதுவான ரட்சிப்பு, குறிப்பான ரட்சிப்பு. இங்கேயும் பாவத்தை மன்னிச்சு நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நம்மை கடவுள் காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்னா, கிருபையினாலே காப்பாற்றுகிறார். முதல்ல நான் பார்த்தோன்னா இரக்கத்தின்படியே. அதை நம்மளுடைய கஷ்டத்தை கடவுள் பார்க்குறாரு, அந்த கஷ்டத்தினுடைய ஆழத்தை கடவுள் உணர்கிறாரு. உணர்ந்து நம்ம மேலே ஒரு அனுதாபம் வருகிறது, ஒரு மன உருக்கம், ஒரு அனுதாபம் மன உருக்கம் இப்படி அந்த கஷ்டத்தினுடைய ஆழம் இப்படி இருக்கிறதே அப்படின்னு உணர்ந்து உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு தேவன் உதவி செய்கிறது. அது எப்படி, எதன் அடிப்படையில் உதவி செய்கிறாருன்னா, நாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் அப்படின்னு வேதத்தில் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, தகுதியற்ற நமக்கு, எந்த விதத்திலும் கடவுள்கிட்ட உதவி பெறுகிற தகுதியற்ற நமக்கு தேவன் கிருபையின்படியே உதவி செய்கிறார். முதலாவது தேவன் இரக்கம் பாராட்டுகிறார், இரண்டாவது கிருபையின்படி உதவி செய்கிறார். இரக்கம் பாராட்டி நம்மை ரட்சிக்கிறார்,
கிருபையினாலே ரட்சிக்கிறார். இப்போ இங்கே இரக்கமும் கிருபையும் ஒன்றா தான் வேலை செய்யுமா, தனித்தனியாக வேலை செய்யாதா அப்படின்னா, எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, இரக்கம் பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாக நீ கடவுள்கிட்ட போ. அப்போ இங்கே என்னென்னா, இரக்கமும் கிருபையும் அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுனா, ரெண்டும் சேர்த்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கிருபை இல்லாமல் நமக்கு இரக்கம் கிடைக்காது, இரக்கம் இல்லாமல் கிருபை கிடைக்காது. இது இரண்டுமே சேர்ந்தாற் போல வேலை செய்கிற ஒரு காரியம். நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை காப்பாற்றும்படிக்கு தேவன் இரக்கம் கொள்ளுகிறார். நம் கஷ்டத்தை பார்க்குறாரு, தேவன் இரக்கம் கொள்ளுகிறார், கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா தேவனுடைய இரக்கம் தேவை, தேவனுடைய கிருபை தேவை. இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும்னா அந்த இரக்கத்தை பற்றியும் அந்த கிருபையை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டு அவரிடத்தில் தைரியமாய் சேர வேண்டும் இல்லையா? ஏன்னா தைரியமாக ஏன் போன்னு சொல்கிறாங்கன்னா, என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நம்ம என்னதான் பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போயிருந்தாலும் கடவுளோட கிருபையில் நாம் அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை அறிக்கையிட்டு, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு, ஒரு உதவி கேட்டு கடவுள்கிட்ட போகும் பொழுது அவர் நிச்சயமாகவே இரக்கம் காட்டி கிருபையினாலே நம் பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும், தீமைகளிலிருந்தும், நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் தொந்தரவிலிருந்து, குடும்ப பிரச்சனையிலிருந்து, கடனிலிருந்து, எதிரிகளிடத்திலிருந்து, எல்லாவற்றிலுமிருந்து நம்மை கடவுள் நிச்சயமாய் காப்பாற்றுவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இணைந்தாற்போல் வேலை செய்கிறது. அதை குறித்து கற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து தேவனிடத்தில் போய் சகாயம் பெறும்படிக்கு கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.